மாட்ட மாடி இருக்க. இந்த சாலையில அம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? ஓ தேவதையே, நீங்க முன்னாடியே பார்த்திருக்கீங்களா? அதான் என் முன்னாடியே எடுக்கிட்டேன். இந்த தேவதையோட வேற எந்த தேவதை வேணும்? உண்மையில சூப்பரா இருக்கம்மா. அம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்ப பாட்ட உடனே அப்படியே பாட்டு படிக்க ஆரம்பிச்சிரும். எங்க இப்படி நீட்டி நெளிச்சு கிளம்பிட்டாலோ தெரியலையே. இன்னைக்கு லீவு நாள் தானே. என் மவன் கூட போறாளா இல்ல இவளா எங்கேயும் வெளியே போறாளான்னு தெரியலையே. சொல்லட்டும் பாப்போம், அவளா சொல்லுவல்ல. இந்த பே என்னம்மா வர்ணிக்கிறான். ஆத்தாவை கண்ட உடனே சரியான ஆளுதான். என்னடா ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா? ஐயோ அம்மா, அதெல்லாம் அப்பவே செஞ்சுட்டேனே. நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அந்த ஆண்டி இன்னும் வரலையா? அவங்களுக்காக தானே வெயிட் பண்றேன். ஆமாடா, வந்துருவாங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். சரிம்மா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிடா. என் செல்ல இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆத்தாவும் மவனும் ஒரே கொஞ்சலா தான் இருக்கு. என்னமோ காணாத கண்ட மாதிரி வருஷம் பூரா வீட்டுல கிடந்து நான் பாக்குறேன். இந்த பயவுள்ள ஆத்தா கிட்ட அந்த கொஞ்சம் கொஞ்சிறான், அவளும் இவன்ட்ட இந்த கொஞ்சம் கொஞ்சிதான். என்னமோ இவர் பாத்துக்கு வராம வீட்டுல இவன் படுத்துற பாடு எனக்குலாம் தெரியும். என்ன கவலை நீ இருக்கும்போதுன்னு கேக்குறாளே. ஒரு மரியாதைக்காது மாமியாட்ட அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்றாளா? அவளும் அவ துணிமணியும். ஐயோ, கிழவிக்கு வேக்காடு ஏற ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு என்னாச்சு? குடு குடுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. மருமவ காடி நம்மகிட்ட சொல்லாம எங்கேயோ நீட்டி நெளிச்சு போறாளே. ஆத்தாளும் மௌனம் இந்த கொஞ்சிராவளே அப்படின்னு நல்லா புகஞ்சு போய் உட்கார்ந்துருக்க மாதிரிலாம் இருக்கு. கிழவியே ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்லி சீண்டி விடுவோம். ஆச்சியா, என்ன இப்படி உட்கார்ந்துருக்க? சாப்பிட்டியா? 4 இட்லி சாப்பிட்டியா? 3 இட்லி சாப்பிட்டியா? ஆமல, கொட்டியாச்சு. என்னத்துக்கு இப்ப வியாக்கியானமா கேக்குற? தோற ரொம்ப வியாக்கியானமா கேக்குறீரே, என்னத்துக்கு? ஒரு பாசத்துல கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவியா? வியாக்கியானமா கேக்குறவளாம், வியாக்கியானமா. ஹே, என்னடி ரெடி ஆயிட்டியா? கிளம்புவோமா? ஹாய் அருண், ஹாய் ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாண்டி, கிளம்புவோம். என் செல்ல மக்கு செல்ல முட்டம் பார்த்து போயிட்டு வா. சரியா? பாய். பாய்டா அருணே, நேராயிட்டு வரேன். ஓகே மம்மி. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அருணே. என்னாச்சு, எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னைய தானே கேக்குறாங்க. ஒரு மரியாதைக்காவது என்னன்னு சொல்ல வேண்டியதானே? என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாயி, என்னமோ வித்தியாசமா இருக்கியேன்னு பார்த்தேன். ஓ அதுவா, எங்க ஆபீஸ்ல பார்ட்டி, அதான் போறோம். உன் கூட ஒருத்தி போறாளே, ஒரு மரியாதைக்காவது மாமியாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாளா? அவ பேசாட்டி எனக்கு என்னன்னு போறாளே, என் போட்டு திமிர் இருக்கு. ஐயோ ஆச்சி, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. உங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனையா? இல்லனா அவ அவசரத்துல போயிருப்பா. அப்ப நான் வரேன். திமிரு பிடிச்ச கழுத. அவளும் அவ துணிமணியும் வயிறு தெரியுத மாதிரியும் இடுப்பு தெரியுத மாதிரியும் உடுத்திக்கிட்டுல அலைதா. என்னமோ பேஷன் ஷோக்கு போற மாதிரி அலட்டு. இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதாம்ல. கூட உட்காந்து 24 மணி நேரம் கம்பெனில இதை தானே ஓதி இருப்பா. என் மாமியா அப்படி சொல்லுதா இப்படி சொல்லுதான்னு சொல்லாமலா இருந்திருப்பா. ஆமா, ஆபீஸ்ல உன்னைய பத்தி குசும்பு பேசுறதுக்கு தான் 2 பேருக்கும் ஞானம் கொடுக்குறாங்க. அங்க வேலையெல்லாம் ஒண்ணு இருக்காது. உன்னைய பத்தி தான் உட்கார்ந்து குசும்பு பேசிட்டு இருப்பாங்க. எப்ப பாரு மருமவ நம்மள பத்தி தான் பேசிருப்பாளா? புருஷன்கிட்ட உட்கார்ந்து பேசுறாள, பிள்ளைகிட்ட உட்கார்ந்து கொஞ்சிறாள, எங்க போறா, நம்ம கிட்ட சொல்லாம போறாள அப்படின்னு நல்லா உட்கார்ந்து எதிர்பார்க்கறது. சம்பள பணத்தை நம்ம கையில கொடுக்கலையே, என்ன பண்ணிருப்பா, ஏது பண்ணிருப்பா, நகை எடுத்திருப்பாளோ, புதுசா சேலை எடுத்திருப்பாளோ, அப்படியே நினைச்சுக்கிட்டு அலையிறது. உனக்கு வர வேலையே இல்லையா? வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கி, அப்ப நல்லா சாப்பிட்டுட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறா. சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஆமாலே, எனக்கு இதுதானே வேலை. எவ என்ன பேசுதா யாரு பேசுதான்னு விலாவரியா
நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு. உங்க ஆத்தா சம்பள பணத்தை ஒழுங்கா பண்ணது மாமியா கையில கொடுக்கணும். நாங்களாம் மாமியார எப்படி மதிச்சோம் தெரியுமா? இப்போ உள்ள உழுவெல்லாம் மாமியா மர மதிக்கிறது கிடையாது. ஏன் பேர பிள்ளை நீயே என்ன மதிக்கிறியா? ஆமா, உன்னைய மதிக்கிறது கிடையாது. நீ எல்லாம் உன் மாமியால நல்லா வச்சிருப்ப. இப்பவே இந்த பேச்சு பேசுற, அப்ப என்ன பேச்சு பேசிருப்ப? அந்த ஆட்சி இல்லங்கிற தைரியத்துல இப்படி சொல்லிட்டு தெரியல, அப்படித்தானே? ஏலே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு தெரியாது. அவ்வளோ துணிமணியும் ஒரு இடத்துக்கு போனா 4 ஆம்பளை மாதிரி வருவானுவோ. அப்போ அடக்க உடக்கமா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? இவன் எனக்கு தெரியணும்ட்டு இழுத்தி பொத்திக்கிட்டு போற மாதிரி போறா. அவ அவுத்து விட்ட கழுதையாட்டம் தெரியுதா? இப்படி 4 பேர் வந்தா அங்க இருக்கிறவனவெல்லாம் கொண்டாட்டத்துல தானே திரிவானுவோ. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இழுத்து போட்டனாலும் தப்பு, இழுத்து போட்டாட்டாலும் தப்பு. அடுத்து என்ன உடுத்துறாவோ ஏது உடுத்துறாவோன்னு இதே பார்த்துக்கிட்டு அலையிறதா உனக்கு சோழி. அன்னைக்கு அப்படிதான் பார்க்கறேன். எந்த விட்டு ஆச்சிட்ட போய் உன் மருமக கழிய அடக்கி வை, ஆம்பளை மாதிரி பைக் ஓட்டிட்டு திரியிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவங்களுக்கு தேவையா இருக்கு, அவங்க ஓட்டுறாங்க. அது என்ன உனக்கு இல்லாத வேலையை குசும்பெல்லாம் போய் சொல்றது? அன்னைக்கு அப்படிதான் என் புரண்டோட அப்பா கிட்ட போய் நீ என்ன சொன்ன தெரியுதா? என்ன சொன்ன? உனக்கு எவ்வளவு குடுப்பு இருக்கணும். அவன் புரண்டோட அம்மா அவ சரி கிடையாது. நீ போன படவு உட்கார்ந்து போன்ல மணிக்கணக்க பேசுறா. யாருகிட்ட பேசுறான்னு விசாரிங்கிற. இங்க படு, என் ஃப்ரெண்டோட அம்மாவை பத்தி அவங்க அப்பா கவலைப்படணும். உனக்கு என்ன கவலை? யாரில்ல சொல்ற? அந்த சீதாவியா? அவ அப்படித்தானே 4 பூரா எவன் கூட தான் பேசுவாளோ தெரியல. இழிச்சி இழிச்சி பேசிக்கிட்டு இருக்கா. நானும் வச்சக்கண்ணு வாக்கியாம பார்க்கிறேன். அவ நிப்பாட்டுவனாங்கிறா. 24 மணி நேரமும் குசு 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 குசுன்னு நம்ம பக்கத்துல போனா அப்புறம் சாதாரணமா பேசணும்ல. கால் பை ஆப்டர் அப்படிங்கிறாள. அது என்ன கால் பை ஆப்டரு? அப்போ என்னமோ சொல்லுதா. அப்புறமா பேசுறேன்னு அப்படித்தானே? அது ஆஃப்டர் ஐ வில் கால் யூன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா கொடையா காட்டிட்டு என்னத்தையாவது பேசுறது. இங்க பாரு, நீ வந்திருக்கியே, சரி மரியாதைக்கு உங்ககிட்ட பேசணுமே சொல்லிட்டு அவங்க அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிருப்பாங்க. உனக்கு பயந்து தான் அப்படி வைக்கிறாங்களோ? சும்மா தேவையில்லாம அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு தெரியாது. எனக்கு தெரியும்ல, அவ எவன் கூடயே தான் பேசுறா. அதான் இழிச்சு இழிச்சு பேசுறா. நம்மளை கண்ட உடனே வைக்கிறா. ஏன் வேற யாராவது இருந்தா ஏக்கா அப்புறமா பேசுறேன்னு தமிழ்ல சொல்ல வேண்டியதானே? அடுத்தவங்கள பத்தி தப்பு தப்பா பேசாத. அவங்க யாருகிட்ட பேசினா உனக்கு என்ன? அது போக ஏத்து விட்டு போகும்போது பைக்ல போனா உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க பேசாட்டி போயிட்டு போறாங்க. ஆமல, பொம்பளையா அடக்க உடக்கமா புருஷனுக்கு பின்னாடி உட்காந்து சேலை கட்டியிருந்தா காலை கீழே போட்டு போனோம். இவன் என்னமோ பேண்டையும் சட்டையும் மாட்டிக்கிட்டு 2 காலையும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆம்பளை மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு போறாளே. அது என்ன அசிங்கமா தெரியல? கண்ணு பார்க்கறதுக்கு கூசுது. கூசுனா உன் கண் அப்படியே மூடிக்கும். இது என்ன பேச்சு? ஆம்பளை மாதிரி போறா, பொம்பளை மாதிரி போறான்னு. பைக் ஓட்டுறதுக்கு அப்புறம் எப்படி ஓட்டுவாங்க? இப்படித்தான் ஓட்டுவாங்க. கூட கட்டத்தனமா என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது. உன் மண்டை பூரா குப்பையை வச்சிருக்கிறது. அப்போ இப்படித்தான் பேச தோணும். உனக்கு வீட்டுல வேலை சொல்லி இல்லல்ல, அப்புறம் தான் அப்படித்தான் அக்கம் பக்கத்துல அவன் என்ன செய்தான் இவன் என்ன செய்தான்னு ஊருக்கத்தை பேச தோணும். யார் வீட்டுல எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஆமல, உனக்கு ஆக்கி போடுறோம்ல, அப்போ என்ன இப்படித்தான் மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுவேன். உடனே இப்படி ஒரு டைலாக் விட்டு என் வாய் அடிச்சிடணும். என்னமோ பண்ணுப்போ. நீ சொன்னாலும் காக்க மாட்ட, நீ திருந்தவே மாட்ட. என்னைக்காவது எந்த பொம்பளையாவது உன்னைய பத்தி எங்க அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவோம், அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஆமா, என்னைய பத்தி சொல்லப்படா. என்னை பத்தி சொல்றதுக்கு எவளுக்காவது நாக்கு வந்துருமா? நாக்கை இழுத்து வச்சு நறுக்கிப்படுவோம்ல. சரி, இவட பாசத்துக்கு சும்மா கிடக்கலாம். நம்ம சொன்னா நம்மள ஏத்தி ஏத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. எப்படியோ போட்டும். குண்டிய திருப்பிக்கிட்டுலாம் கந்திருக்கான். திருப்பிக்கிட்டு என் முகத்தை பார்க்க முடியாது. ஆத்தாக்காரியே முத்து முத்துன்னு முத்து தான். என் கண்ணு முன்னாடி என்னைக்காவது எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருப்பானா? ஆமா, இப்போ அது ஒண்ணுதான் குறை. எங்க அம்மாவுக்கு முட்டை முட்டை கூட உனக்கு ஏன்டா அப்படி பொறாமையா இருக்கும்? உனக்கு முட்டை கொடுக்க வந்தா வாய் நாடுது அப்படிங்கிறது. பல்ல தேய்ச்சிட்டு கொடுக்கணும், ஊத்த வாயிட்ட கொடுத்தா அப்படித்தான் சொல்லுவேன். அம்மா தாயே, ஆள விடு, நான் டிவி பார்க்க போறேன். நீ பாக்குறியா? சரி, அப்படியே கோவிச்சுட்டாதே. உடனே கோவத்துல இருப்பியே,
அந்த மீனாட்சி சீரியல் போட்டுருவான் கொஞ்சம் வையில. இதுக்கு ஒண்ணு குறைச்ச கிடையாது. மீனாட்சி சீரியல் பாப்பா, மீனாட்சி சீரியல் நல்லா பார்த்துட்டு அப்புறம் அதுல குசும்பு பேசுற மாதிரி உட்காந்து குசும்பு பேசுறது. ஏல வையின்னு சொன்னா வையி, அதை விட்டுட்டு வியாக்கியானம் பேசாத. அட பேதியில போவா, பூத்தோடியா இருக்கும்போது புருஷக்காரன் இன்னொருத்திய பைக்கில் ஏத்திக்கிட்டு போறானே, நல்லா இருப்பானா இவன்? என்ன கேடு பண்ணுதானுவோ இந்த ஆம்பளை பயவுலையிலே. இப்படிதான், எவனையும் நம்ப முடியல. ஆரம்பிச்சிட்டியா? அடுத்தட சீரியல்ல உள்ளவளை கிளிக்கிறதுக்கு உலக நடப்பதானே காட்டுதான். இதுல என்ன தப்பா சொல்லிட்டேன்? அம்மா தாயே, ஆள விடு, நீ உட்கார்ந்து சீரியலே பாரு, நான் வரேன். பேதியில போவானுவோ. ஏன்டா இப்படி கேடு பண்ணுதானுவோ தெரியல.